தமிழில் பாலைப்பழம் என்று அழைக்கப்படும் இந்த சிறு கனி பல்வேறு மருத்துவ குணங்களையும் சுவாரஸ்யமான பின்னணியையும் கொண்டது. இதன் ஆங்கில பெயர் மணிலிகா ஹெக்சாண்ட்ரா ஆகும். சங்க இலக்கியங்களில் பாலை மரம் பற்றி பல குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக பாலை நிலத்திற்கு இந்த பெயர் வர காரணமான மரங்களில் இதுவும் ஒன்று. இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் இது மிக அதிகம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளான மியான்மர், தாய்லாந்து மற்றும் வியட்நாமிலும் காணப்படுகிறது. இப்பழம் சிறியதாகவும் நீள்வட்ட வடிவிலும் இருக்கும். பழுக்காத போது பச்சை நிறத்திலும், நன்கு பழுத்தவுடன் அடர் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்திலும் காணப்படும். இதன் சுவை சப்போட்டா பழத்தைப் போலவே இனிப்பாக இருக்கும். ஏனெனில் இது சப்போட்டா குடும்பத்தைச் சேர்ந்தது. ஆனால் சிறிதளவு துவர்ப்புத்தன்மையும் கலந்திருக்கும். பாலைப்பழம் வெறும் சுவைக்காக மட்டுமல்லாமல் உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லது. இது உடலுக்கு உடனடி ஆற்றலை தரும். சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கும். இதில் வைட்டமின் ஏ உள்ளதால் கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப் புண்களை குணப்படுத்தும் தன்மை இதற்கு உண்டு. உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது. இதன் மரம் மிகவும் உறுதியானது. அதனால்தான் இதற்கு ஐரன்வுட் என்று பெயர். பெரும்பாலும் உலக்கைகள், வண்டிகள் மற்றும் விவசாய கருவிகள் செய்ய பயன்படுகிறது. நீங்கள் இந்த பழம் சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் காமெண்டில் பதிவிடுங்கள் சுவை எப்படி இருந்தது என்று.